நம்ம வாழ்ற இந்த பிளானட்ல சயின்ஸால கூட விளக்க முடியாத சீக்ரெட்ஸ் நிறைய ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இங்க சில இடங்கள் பிசிக்ஸோடையே விளையாடுற மாதிரி அதங்களோட சொந்த ரூல்ஸ் படி இயங்கும். அங்க உண்மை என்பது கற்பனையை விட விசித்திரமா இருக்கும். ஒரு காடு ஃபுல்லா மரங்கள் விசித்திரமா வளைஞ்சு நிக்கிறதுல இருந்து மலையில இருந்து ரத்தம் மாதிரி கொட்டுற வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் நம்ம இப்ப பார்க்க போற 10 இடங்களும் நம்ப முடியாத ஒரு பசில் மாதிரி இருக்கும். ஆனா 100% உண்மை. இந்த ஆச்சரியம் மிகும் பயணத்துக்கு நீங்க தயாரா? நம்பர் 10 ஃபேரி சர்க்கிள்ஸ், நமீபியா. நம்ம லிஸ்ட்ல 10வது இடம் நமீபியாவோட பாலைவனம். இங்க தர ஃபுல்லா லட்சக்கணக்கில் பெர்ஃபெக்டான வட்டங்கள்ல ஒண்ணுமே முளைக்காம காலியா இருக்கும். போல்கா டாட் பேட்டர்ன் மாதிரி மைல் கணக்கில் பரவி கிடக்கிற இதுக்கு பேரு தான் ஃபேரி சர்க்கிள்ஸ். காத்துல பார்க்கும்போது பூமிக்கே யாரோ கோலம் போட்ட மாதிரி இருக்கும். லோக்கல் கதைகள்ல இது கடவுளோட கால் தடம்னு சொல்லுவாங்க. சில பேர் ஆவிகளோட ஆட்டம்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பூமிக்கு அடியில் இருக்கிற ஒரு டிராகனோட மூச்சு காத்து தான் காரணம்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன? சயின்டிஸ்ட்க்கு இன்னும் தலையை பிச்சுக்கிற விஷயம் இது. ஒரு பக்கம் மணல் கரையான் தான் அந்த புல்லை சாப்பிட்டு இப்படி ஒரு டிசைனை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு தியரி அந்த செடிகளையே கை காட்டுது. தண்ணீருக்காக நடக்கிற ஒரு போராட்டத்துல பலமான செடிகள் தண்ணியை உறிஞ்சிறதுனால நடுவுல இருக்கிற செடிகள் செத்து இந்த வட்டம் உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு சின்ன பூச்சியோட வேலையா இல்ல இயற்கையோட பெரிய என்ஜினியரிங்கா? ரகசியம் இன்னும் வெளிவரல. நம்பர் 9 குருக்கெட் ஃபாரஸ்ட், போலாண்ட். அடுத்து 9வது இடத்துல ஒரு மாயாஜால கதையிலிருந்து வெளியே வந்த மாதிரி ஒரு காடு. போலாண்ட்ல இருக்கிற குருக்கெட் ஃபாரஸ்ட். இங்க சுமார் 400 பைன் மரங்கள் இருக்கு. ஆனா எதுவுமே நேரா இல்ல. எல்லா மரமும் அடியில 90 டிகிரில வளைஞ்சு வடக்கு பக்கம் பார்த்து அப்புறம்தான் சரியா மேல வளருது. இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்த சின்ன காட்டை சுத்தி இருக்கிற மற்ற மரங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டா நார்மலா இருக்கு. அப்ப இங்க மட்டும் ஏன் இப்படி? ஒருவேளை அந்த இடத்துல மட்டும் கிராவிடேஷனல் புல் அஜீபா இருக்கா? இல்ல WW2 டேங்க்ஸ் சின்ன கண்ணுகளை நசுக்கிட்டு போனதுனால இப்படி ஆயிருக்கா? ஆனா ரொம்ப நம்பக்கூடிய தியரி இது மனுஷனோட வேலை தான். ஃபர்னிச்சர் செய்யறதுக்காகவோ இல்ல போட்டு கட்டுறதுக்காகவோ ஃபார்மர்ஸ் சின்ன வயசுலேயே மரத்தை வளைச்சு விட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கதையை சொல்றதுக்கு அந்த ஊர் மக்கள் யாரும் இப்போ இல்லை. ஏன்னா அந்த ஊரே வார்ல அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த மரங்கள் மட்டும்தான் அந்த காலத்தோட மறைஞ்சு போன ரகசியத்தை சுமந்து நின்றுகிட்டு இருக்கு. 8 பிளட் ஃப்ளாட்ஸ், அண்டார்டிகா. 8வது இடத்துக்கு நம்ம உலகத்திலேயே ரொம்ப கோல்டான ட்ரையான கான்டினென்ட்டுக்கு போறோம், அண்டார்டிகா. பனியால மூடின அந்த வெண்மைக்கு நடுவுல டெய்லர் கிளேஷியர்ல இருந்து பார்க்கறவங்களை உதற வைக்கிற ஒரு காட்சி. 5 மாடி உயரத்திலிருந்து ரத்தம் மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் கொட்டுது. 1911ல இதை ஃபர்ஸ்டா பார்த்த எக்ஸ்ப்ளோரர்ஸ் இது ஏதோ சிவப்பு பாசியால வருதுன்னு நினைச்சாங்க. ஆனா உண்மையான காரணம் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உண்மையிலேயே லட்சக்கணக்கான வருஷமா அந்த கிளேசியருக்கு அடியில ஒரு சின்ன லேக் வெளிச்சமும் காத்தும் இல்லாம மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணியில அயன் சத்து ரொம்ப ஜாஸ்தி. எப்பவாவது அந்த தண்ணி கிளேசியர்ல இருக்கிற ஒரு கிராக் வழியா வெளியே வரும்போது முதல் முறையா ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகுது. அயனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா என்ன ஆகும்? துருப்பிடிக்கும். ஆமா, அந்த தண்ணி அந்த செகண்ட்ல துருப்பிடிச்சு ரத்தம் மாதிரி கொயின்னு சிவப்பு கலருக்கு மாறுது. ஆனா இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ஆக்சிஜனே இல்லாத தண்ணியில ஒரு சின்ன ஈகோசிஸ்டம்ல மைக்ரோப்ஸ் வாழுதுன்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம பிளானட்ல மட்டும் இல்ல, செவ்வாய் கிரகம் மாதிரி வேற பிளானட்ஸ்ல கூட உயிர் எப்படி இருக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய க்ளூ. நம்பர் 7 ஐலண்ட் ஆஃப் த டால்ஸ், மெக்சிகோ. சரி, இப்போ கொஞ்சம் கெட்டியா இருங்க. ஏன்னா நம்ம 7வது இடம் ஒரு பியோர் நைட்மேர். மெக்சிகோ சிட்டிக்கு பக்கத்துல சோச்சிமில்கோ கெனால்ஸ்ல ஒரு சின்ன தீவு இருக்கு. அதான் லா இஸ்லா த லாஸ் டால்ஸ், த ஐலண்ட் ஆஃப் த டால்ஸ். மரங்கள்ல, கிளையில, வேர்ல எங்கு பார்த்தாலும் 100 கணக்கில் 1000 கணக்கில் உடஞ்ச அழுகி போன பொம்மைகள் தொங்குது. சில பொம்மைக்கு கண் இல்ல, சில பொம்மைக்கு கை கால் இல்ல. எல்லாம் சேர்ந்து பார்க்கறவங்க நினப்புல இருந்து அழிக்க முடியாத ஒரு பயத்தை உருவாக்குது. இந்த கதை 1950ல டான் ஜூலியன் சாண்டானா பரேரான்னு ஒருத்தரோட ஆரம்பிக்குது. அவர் தனியா அந்த தீவுல வாழ்ந்தாரு. கதைப்படி அந்த கெனால்ல மூழ்கி போன ஒரு சின்ன பொண்ணை பார்த்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பொம்மை மிதந்து வந்திருக்கு. அது அந்த பொண்ணோடதுன்னு நம்பி அந்த பொண்ணோட ஆத்மாவை சாந்திப்படுத்த ஒரு மரத்துல கட்டி வச்சிருக்காரு. அந்த ஒரு செயல் 50 வருஷம் அப்சஷனா மாறிடுச்சு. குப்பையில இருந்தும் கெனால்ல இருந்தும் பொம்மைகளை எடுத்து தீவு ஃபுல்லா கட்டி வச்சாரு. அங்க போற சில பேர் அந்த பொம்மைகள் காத்துல பேசுது, தலையை அசைக்குதுன்னு கூட சொல்றாங்க. ஆனா இந்த கதையோட உண்மையான ஹாரர் அதோட முடிவுல தான் இருக்கு. 2001ல டான் ஜூலியனும் செத்து கிடந்தாரு.
அவர் அந்த சின்ன பொண்ணை பார்த்தேன்னு சொன்ன அதே இடத்துல மூழ்கி இறந்து போனாரு. நம்பர் 6, கிரேட் ப்ளூ ஹோல், பெலிஸ். 6வது இடத்துல பெலிஸ் கடற்கரையோரமா கெரிபியன் சீக்கு அடியில ஒரு அதிசயத்தை பார்க்க போறோம். த கிரேட் ப்ளூ ஹோல். இது கடலுக்கு அடியில ஒரு பெரிய பெர்ஃபெக்டான வட்டப்பள்ளம். 1000 அடி அகலம், 400 அடி ஆழம். இது எவ்வளோ பெருசுனா ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தா கூட தெரியும். ஐசேஜ் அப்போ இது ஒரு காய்ந்த குகை. அப்புறமா கடல் மட்டம் உயர்ந்ததும் குகை வெள்ளத்துல மூழ்கி அதோட கூரை விழுந்து இந்த பெரிய பள்ளம் உருவாச்சு. 2018ல சப்மெரின்ஸ் யூஸ் பண்ணி அதன் அதிபத்தாளம் வரைக்கும் மேப் பண்ணாங்க. அங்க ஒரு காலத்துல அது காய்ந்த குகையா இருந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி பெரிய ஸ்டாலக்டைட்ஸை பார்த்தாங்க. ஆனா இன்னும் ஆழமா போக போக ஒரு ஷாக்கிங்கான உண்மை காத்திருந்துச்சு. சுமார் 300 அடிக்கு கீழே ஹைட்ரஜன் சல்ஃபைட்னால ஆனது ஒரு ஆழக்கடல் டெட் ஜோன். அந்த விஷ லேயருக்கு கீழே ஆக்சிஜனே இல்லாம ஒரு உயிர் கூட வாழ முடியாத ஒரு டெட் ஜோன் இருந்துச்சு. இந்த பள்ளத்தோட தரையில சில வருஷங்களுக்கு முன்னாடி காணாம போன 2 டைவர்ஸோட உடம்புகள் கூட கிடைச்சது. இந்த பள்ளம் ஒரு டைம் கேப்சூல் மாதிரி 5700 வருஷ பழைய ஸ்டார்ம்ஸ் பத்தின ரெக்கார்ட்ஸை அடியில பதுக்கி வச்சிருக்கு. மைண்ட் ப்ளோயிங்கா இருக்குல்ல? இந்த இடங்கள் எல்லாம் நம்ம உலகத்தை பத்தி நமக்கு இன்னும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லாமலே சொல்லுது. இந்த ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட இந்த மிஸ்ட்ரி சீக்கர்ஸ் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க. அந்த லைக் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய ரகசியங்கள் வெளிச்சத்துக்கு வர காத்திருக்கு. அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ கதைக்குள்ள திரும்ப போகலாம். நம்பர் 5வது இடம் 50 வருஷமா உண்மையிலேயே நரகத்துக்கு வாசலா இருந்துச்சு. துர்க்மெனிஸ்தான்ல கரக்கும் பாலைவனத்துல இருக்கிற தர்வாஜா கேஸ் கிரேட்டர் டோர் டு ஹெல்லுன்னு தான் ஃபேமஸ். ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பெருசா 100 அடி ஆழத்துல இருக்கிற இந்த நெருப்பு பள்ளம் ஒரு பெரிய மனித தவறோட நினைவு சின்னம். கதை 1971ல ஆரம்பிக்குது. சோவியட் இன்ஜினியர்ஸ் நேச்சுரல் கேஸுக்காக ட்ரில் பண்ணும்போது தவறிதனமா ஒரு பெரிய பூமிக்கடியில இருக்கிற குகைக்குள்ள விழுந்துட்டாங்க. அந்த இடம் உடனே இடிஞ்ச விழுந்து விஷ மீத்தேன் கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சது. அந்த கேஸ் காத்துல கலக்கிறத நிறுத்த அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. அதுக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. சில வாரங்கள்ல அந்த நெருப்பு அணைஞ்சிடும்னு நினைச்சாங்க. அவங்க கணக்கு தப்பு. அடுத்த 50 வருஷமா அந்த பள்ளம் நான் ஸ்டாப்பா எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இங்க தான் ஒரு அப்டேட். இந்த லெஜெண்ட் நம்ம கண் முன்னாடியே மாறிட்டு வருது. அந்த நெருப்பை அணைக்க கவர்மெண்ட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த மீத்தேனை கேப்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜூன் 2025 ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் நெருப்போட அளவு 3ல் 1 பங்கா குறைஞ்சிருச்சு. போட்டோஸ்ல கூட ஃபெயிண்டான நெருப்பு தான் தெரியுது. ஒரு காலத்துல சாஸ்வதமா எரியும்னு நினைச்ச நரகத்தின் வாசல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டு வருது. நம்பர் 4, நாஸ்கா லைன்ஸ், பெரு. 4வது இடத்துல பெருவின் பாவைவனம் மேல பறந்து பூமியிலேயே வரையப்பட்ட ஒரு ரகசியத்தை பார்க்க போறோம். த நாஸ்கா லைன்ஸ். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான நாஸ்கா மக்கள் தரையில வரைஞ்ச 1000க்கும் அதிகமான பெரிய ஜியோகிளிப்ஸ். இங்க மங்கி, ஸ்பைடர், ஹம்மிங் பேர்ட்னு நிறைய டிசைன்ஸ் இருக்கு. சில டிசைன்ஸ் ஃபுட்பால் மைதானத்தை விட பெருசு. இதுல என்ன உண்மையான மேஜிக்னா, நீங்க ரொம்ப மேல ஒரு விமானத்துல இருந்து பார்த்தாதான் அது என்னன்னு சரியா தெரியும். ஒரு பழமையான கல்ச்சர் அவங்க சரியா பார்க்க கூட முடியாத ஒரு கலையை எப்படி ஏன் உருவாக்கினாங்க? தியரிஸ் நிறைய இருக்கு. சில பேர் இது தண்ணிக்காக நடத்தப்பட்ட சடங்குகள்னு சொல்றாங்க. சில பேர் ஏலியன்ஸுக்காக போட்ட லேண்டிங் ஸ்ட்ரிப்னு கூட சொல்றாங்க. ஆனா இப்போ ட்ரோன்ஸ் மற்றும் ஏஐ யூஸ் பண்ணி ரிசர்ச்சர்ஸ் 100 கணக்கான புது உருவங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பூனை, பாம்பு, ஏன் தலை வெட்டப்பட்ட மனித உருவங்கள் கூட. ஒவ்வொரு புது கண்டுபிடிப்பும் அந்த நாஸ்கா மக்கள் நமக்கு என்ன சொல்ல முயற்சி செஞ்சாங்கன்ற கேள்வியை இன்னும் பெருசாக்குது. நம்பர் 3, ஹோயா பக்யூ ஃபாரஸ்ட், ரொமானியா. 3வது இடத்துல நம்ம டிரான்சில்வேனியாவின் பர்முடா ட்ரையாங்கிள்குள்ள போறோம். ரொமானியால இருக்கிற ஹோயா பக்யூ ஃபாரஸ்ட் உலகத்திலேயே ரொம்ப பேய் இருக்கிற காடுன்னு சொல்றாங்க. அங்க போனாலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகும். மரங்கள் கூட விசித்திரமா சுத்திக்கிட்டு நிற்கும். அங்க போற மக்கள் திடீர்னு தீவிரமான பயம், யாரோ பாக்குற மாதிரி ஒரு உணர்வுன்னு சொல்றாங்க. சில பேருக்கு உள்ளுல ரேஷஸ் வருது. அவங்க செல்போன்ஸ், கேமராஸ்லாம் ஒர்க் ஆகாம போகுது. இந்த காட்டுக்கு ஒரு ஷெப்பர்ட் பேர் தான் வச்சிருக்காங்க. கதைப்படி அவர் தன்னோட 200 ஆடு கூட்டத்தோட உள்ள போனாரு. ஆனா அவரும் வரல, ஆடுகளும் வரல. 1968ல ஒரு மிலிட்டரி டெக்னீஷியன் இங்க ஒரு UFO போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த காடு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு சரியான வட்டத்துல ஒரு புல் கூட முளைக்காம ஒரு இடம் இருக்கு. அது ஒரு பாரநார்மல் ஹாட்ஸ்பாட்டா இல்ல வேற டைமென்ஷனுக்கு போற ஒரு வாசலா? முடிவு உங்க கையில. நம்பர் 2, ஸ்டோன்ஹெஞ்ச், UK. ரன்னர் அப் 2வது இடம் உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஆனா அதுவே அளவுக்கு குழப்பமான ஒரு நினைவு சின்னம் ஸ்டோன்ஹெஞ்ச். இங்கிலாந்துல சால்ஸ்பரி பிளெயின்ல இருக்கிற இந்த பெரிய கல்வட்டங்கள்
ஆயிரக்கணக்கான வருஷமா மனித அறிவை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா ஏங்கிற கேள்விக்கு தான் இன்னும் பதில் இல்ல. அதை கட்டினதே ஒரு பெரிய இன்ஜினியரிங் ஆச்சரியம். சில ப்ளூ ஸ்டோன்ஸை 140 மைல் தூரத்துல இருந்து எப்படி இங்க கொண்டு வந்தாங்கன்னு நினைச்சாலே பயங்கரமா இருக்கு. 100 கணக்கான வருஷமா இது ஒரு ட்ரூயிட்ஸ்க்காக ஒரு கோவில் இல்லனா ஒரு பெரிய வானவியல் கேலண்டர்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா புது ரிசர்ச் ஒரு சர்ப்ரைசிங் தியரியை முன்னாடி வைக்குது. ஒரு காலத்துல பிரிட்டன் முழுவதும் இருக்கிற வேறு வேறு ட்ரைப்ஸை ஒன்னு சேர்க்க ஒரு பெரிய ஒற்றுமை ப்ராஜெக்டா இதை கட்டியிருக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு ஆட்சி மாத்தத்தோட நினைவா ஒரு புது அலையன்ஸை உருவாக்க எல்லாரும் சேர்ந்து கட்டின ஒரு நினைவு சின்னமா இருக்கலாம். அது ஒரு கோவில் மட்டும் இல்ல, கல்லுல செதுக்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா கூட இருக்கலாம். நம்பர் 1 பர்முடா ட்ரையாங்கிள், அட்லாண்டிக். இப்போ நம்ம நம்பர் 1 மிஸ்ட்ரி. நம்ம பிளானட்லயே ரொம்ப பயங்கரமான லெஜெண்டரியான ஒரு ஏரியா பர்முடா ட்ரையாங்கிள். அட்லாண்டிக் ஓஷன்ல பர்முடா, ஃப்ளாரிடா மற்றும் பியூட்டோரிக்கோக்கு நடுவுல இருக்கிற இந்த ஏரியா விஷயங்களை காணாம போறதுக்கு ரொம்ப ஃபேமஸ். கப்பல்கள், விமானங்கள் என்ன ஆச்சுனே தெரியாம ஒரு தடயம் கூட இல்லாம மயமா மறைஞ்சு போகும். 1945ல ஃப்ளைட் 19 5 US நேவி பாம்பர்ஸ் ஒரு நார்மல் ட்ரைனிங் மிஷன் அப்போ இந்த ட்ரையாங்கிள்குள்ள பறந்து அப்புறம் திரும்பவே வரல. அந்த சம்பவம் தான் இந்த லெஜெண்டை உலகம் ஃபுல்லா ஆழமா பதிவு பண்ணுச்சு. அஃப்கோர்ஸ் தியரிஸ்க்கு பஞ்சமே இல்ல. ஏலியன் அப்டக்ஷன், டைம் வார்ப், அட்லாண்டிஸோட டெக்னாலஜின்னு கதை போகுது. ஆனா சயின்ஸ் கொஞ்சம் வேற விதமா யோசிக்குது. அந்த ஏரியால திடீர்னு உருவாகிற கொட்டுற மழை பெரிய அலைகள் காரணமா இருக்கலாம். சில சமயம் ரோக் வேவ்ஸ்னு சொல்ற 100 அடி உயரத்துக்கு கூட அலை எழும்பி ஒரு பெரிய கப்பலை ஒரு செகண்ட்ல முழுங்க முடியும். இன்னும் சில பேர் அது ரொம்ப பிஸியான கடல் பகுதி, சிம்பிளா மனித தவறுகள் தான் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா இங்க மத்த இடங்களை விட அதிகமா ஒன்னும் காணாம போகலனாலும் பர்முடா ட்ரையாங்கிளோட கதை கடல் இன்னும் எவ்வளவு பெரிய அடக்க முடியாத சக்திங்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நினைவூட்டல். அண்டார்டிகாவின் ரத்தம் சிந்தும் மலையில இருந்து ரொமானியாவின் பேய்க்காடுகள் வரைக்கும் ஒன்னு மட்டும் புரியுது. நம்ம உலகம் அதோட ரகசியங்களை அவ்வளவு சீக்கிரம் வெளிவிடாது. நம்ம எவ்வளவுதான் கண்டுபிடிச்சாலும் இன்னமும் தேட தேவையான 1000 அதிசயங்கள் இந்த பிளானட்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அதுதான் நம்ம ஆவலை தூண்டுது, நம்ம நம்பிக்கையை டெஸ்ட் பண்ணுது. சில சமயம் உண்மை என்பதே நம்ம யோசிக்கிற எந்த கதையை விட ஆச்சரியமான இருக்கும்னு ப்ரூவ் பண்ணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இடங்கள்ல எது உங்க மைண்டை ரொம்ப ப்ளோ பண்ணுச்சு? எதை உங்க பக்கெட் லிஸ்ட்ல ஆட் பண்றீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஆச்சரியம் உங்களுக்காக காத்திருக்கு.